என் நெஞ்சில் குடியிருக்கும் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் ஒரு அற்புதமான நல்ல செய்தியோட வந்திருக்கேன். நிறைய நேயர்கள் நான் பேசும்போது என்னங்க திமுகவை இப்படி காரி துப்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் சும்மா சப்ப மேட்ரு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் திமுகவை காரி 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 துப்புச்சு பாருங்க. சிறப்பான தரமான சம்பவம். நல்ல செய்தி என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் விடுதலை ஆனார். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இந்த விடுதலை எப்படி நடந்தது? சவுக்கு சங்கர் வழக்குல உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரச கழுட்டிக்கிட்டு அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம், காரி துப்பிருச்சுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கைது உள்ளிட்ட விவரங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை திரும்பி பேசி நாம் போர் அடிக்க வேண்டியது கிடையாது. பொய் வழக்கு தான், அது நமக்கே தெரியும். அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. பயங்கர சித்திரவதைகள், போன குழு அதை குழு இதை குழுன்னு. இந்த நிலையில சவுக்கு சங்கர் அவர்களோட தாயார் திருமதி கமலா அம்மாள் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 2 வழக்குகள். ஒண்ணு என்ன அப்படின்னா, என் மகன் மேல குண்டாஸ் போடுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. ஏற்கனவே இந்த அரசு வந்த உடனே என் மகன் மேல 2 குண்டாஸ் போட்டாங்க, மறுபடியும் இப்ப குண்டாஸ் போடுறதுக்கான வேலைகள் நடக்குது, என் மகன் மேல குண்டாஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. இந்த வழக்கு அப்படியே தள்ளி 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 போயிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் விசாரிக்கப்படல. இன்னொரு வழக்கு அவசர வழக்கா என்ன போட்டாங்க அப்படின்னா, என் மகன் ஒரு நீரிழிவு நோயாளி, சர்க்கரை நோயாளி, ஒரு இதய நோயாளி. இது 2மே உண்மை. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சுகர் இருக்கு. இப்ப சமீபத்துல அவருக்கு மாரடைப்பு வந்து ஸ்டெண்ட் வச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதனால என் மகனுக்கு நான் வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கு, போலீஸ் தேவையில்லாத கேஸ் போட்டு வைக்கிறாங்க, அவனுக்கு ஜாமீன் கொடுங்க, வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துருச்சு. நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? உண்மையிலேயே சொல்றேங்க, வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இது எதுவுமே திமுகங்களுக்கு இருக்காது. அது வேற விஷயம். இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கி போகணும். அப்படி கேட்டுச்சு உயர் நீதிமன்றம். அரசை பார்த்து என்ன கேக்குது? அரசு வாதங்கள் அப்படியே அடுக்குறாங்க கொண்டு போய், நாங்க சவுக்கு சங்கர அப்படின்னு. இந்த முக்தார் மாதிரி சில்லற பசங்க எல்லாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசு வழக்கறிஞர்கள் போய் சவுக்கு எதிராக அள்ளி விடுறாங்க, அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் சிம்பிளா கேட்டுச்சு, நீ ஏன் பத்திரிகையாளன் பின்னாடியே சுத்துறீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அரசை பார்த்து ஏன் பத்திரிகையாளன் பின்னாடியே சுத்துறீங்க? ஊடகவியலாளன் பின்னாடி சுத்துறதா அரசாங்கத்தோட வேலையா? உங்களை யாருமே விமர்சிக்க கூடாதா? இப்படி அலையிறீங்க எந்த அழைச்ச அப்படிங்கிற மொயா கேட்டுட்டு சவுக்கு சங்கருக்கு ஜாமீனை கொடுத்துட்டு இன்னொரு அடி அடிச்சிருக்காங்க. என்ன தெரியுங்களா? இந்த 3 மாசத்துக்கு சவுக்கு சங்கரை எந்த கேஸ்லயும் நீ அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே 20-21 எஃப்ஐஆர் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த வழக்கு எல்லாத்திலையும் 3 மாசத்துக்கு, இன்னையில இருந்து 3 மாசத்துக்கு 90 நாட்களுக்கு சவுக்கு சங்கரை கைது செய்ய கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால நிவாரணத்தையும் தூக்கி போட்டாங்க. இந்த வழக்குல என்ன தெரியும்னா, ஜட்ஜிக்கு தெரியும், இன்னைக்கு பெயில் கொடுத்துருவோம், ஜெயில இருந்து வர்றதுக்கு ஃபார்மாலிட்டி ஒரு 1 hour ஆகும். அந்த 1 hourல எவங்கிட்டயாவது சவுக்கு வந்து மிரட்டி பணம் வாங்கினான்னு கேஸ் வாங்கி இவங்க மறுபடியும் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அப்படிங்கிறது நீதிபதிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சவுக்கு மீதான பழைய வழக்குகள் எதிலையுமே சவுக்கை கைது செய்யக்கூடாது. பழைய வழக்குகள்னா எப்படி? இந்த டேட் வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட எந்த வழக்கா இருந்தாலும் இதுக்கு மேல சவுக்கு வெளியில வந்து அவர் மேல ஏதாவது கேஸ் போடுவாங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்க பொய் கேஸ் நிறைய போடுவாங்க, சாத்தியம் எல்லாம். இதுக்கு மேல கோர்ட் கழட்டிட்டு அடிச்சிருன்னு அவங்களே நல்லா தெரியும். எத்தனை எஃப்ஐஆர் இருந்தாலும் சரி, இதுக்கு மேல சவுக்கு சங்கரை அந்த வழக்குகள்ல 90 நாட்களுக்கு கைது செய்ய தடை அப்படிங்கிற ஒரு உத்தரவும் போட்டுருச்சு. இதுல அலறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், திமுக உடன்பிறப்பு கொத்தடிமைகள் எல்லாம் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதிகாரிகள், ஐயோ இவன் சும்மாவே ஆடுவானே, சலங்கைய வரை கட்டி விட்டாங்களே, வந்து வெளுக்க போறானே, அடம்பல வெளுத்து வாங்க போது, உடம்பை இரும்பாக்கிக்கடா கிரிகாலா அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 2 பேரும் இல்லாம ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், ஒரு பக்கம் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் இந்த முக்தார் மாதிரி சில்லற பொறுக்கி பழகுங்க. எங்கேயாவது எச்செலும்பு கிடைச்சதுன்னா போதும், சவுக்க கடிக்கலான்னு கிளம்பி வந்துடுறது. ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும், 200 ரூபா கொடுத்தா போதும். சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் அப்படிம்பானுங்க, முதல் நாள் ஆண்மை இல்லம்பாங்க, அடுத்த நாள் 500 பெண்களை ரேப் பண்ணான்னு சொல்லுவானுங்க. இந்த மாதிரி பாத்துறீங்கல்ல சில்லறைங்களை நீங்க. இவனுங்க எல்லாமே வைத்தறிச்சல்ல இருக்கானுங்க. நம்ம வேற ஓவரா பேசிட்டோமே, வெளியில வந்து நம்ம பர்சனல் அவுத்து விட்டானா மாறி போமே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான தீர்ப்பு. மிரட்டலுக்கு பத்திரிகையாளர்கள் அஞ்ச வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவு அப்படிங்கறதா இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கு.
ஏயா ஜோர்னலிஸ்ட் பின்னாடியே அலையிறீங்க, எதிர்கட்சிகளை உங்களை சட்டமன்றத்துல விமர்சிக்கிறது இல்லையா, அது மாதிரி நினைச்சிட்டு போங்கயா, அதுக்காக கைது பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா, இது என்ன இதெல்லாம் ஒரு வேலையா ஒரு அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி எடுத்துக்கிறது, துப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த அதை விட கேவலமா ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லலாம், பட் அந்த அளவுக்கு நாம போக வேண்டியது இல்லை. இது ஒரு விஷயங்களா. இதுக்கு முன்னாடி இன்னைக்கு உச்சநீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது என்னன்னா, இந்த 7 கிணறு காவல் நிலையத்தில இருந்து சம்மன் வந்தப்ப போனப்ப சவுக்கு வந்து ஒரு பெயில் எடுத்துட்டு போறாப்ல, இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உயர்நீதிமன்றத்துல ஒரு அமர்வு என்ன சொன்னுச்சுன்னா, சவுக்கு மீது 21 எஃப்ஐஆர் இருக்குன்னு காவல்துறை தெரிவிக்குது. 21 வழக்கையும் 6 மாசத்துக்குள்ள விசாரணை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு. இதுதான் நம்ம அதிகாரிகளுக்கு தோதாயி போச்சு. நீதிமன்றமே 6 மாசத்துல விசாரிக்க சொல்லியிருக்கு. 21 கேஸ்லயும் மறுபடியும் இவனை பிடிச்சு உள்ள போட்டுட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். நம்ம திமுக ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு 200 ரூபாய் பொறிக்கைங்களை வச்சு எல்லாத்தையும் பறைக்கு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கு சவுக்கு சங்கர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு. ஆக்சுவலா பிரேயர் என்ன அப்படின்னா, தான் சார்ந்த ஒரு வழக்கு நான் சம்மனுக்கு ஆஜராகி உரிய விளக்கம் கொடுத்தும் கூட மறுபடியும் காவல்துறையினர் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான். ஆனா பிரேயர்லயே இல்லாம எத்தனை கேஸ் தான் வச்சிருக்கீங்க, 21 கேஸ் வச்சிருக்கீங்க. அப்ப 21 6 மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடியும். நான் கேட்காத பிரேயரை ஜட்ஜ்மெண்டா உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அந்த உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு தடை வேணும்னு சவுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு. அந்த வழக்கும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு இடைக்கால தடை அப்படிங்கறதையும் போட்டாங்க. அப்ப இந்த பக்கம் உயர்நீதிமன்றம் அரசை கழட்டிக்கிட்டு அடிச்சிருச்சு. உச்ச நீதிமன்றம் சவுக்குக்கு எதிரான உயர்நீதிமன்றம் முன்னாடி கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, அதோட கதவை அடைச்சிருச்சு. ஆக மொத்தம் இன்னும் 90 நாளைக்கு சவுக்கு சங்கர் மீது பழைய வழக்குகள், அதாவது மேற்சொன்ன 21 எஃப்ஐஆர்ல எந்த எஃப்ஐஆர்லயும் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்க முடியாது. இவங்க வேணா மேல்முறையீட்டுக்கு போலாம். நிறைய காசு வச்சிருக்காங்க இல்ல, இங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் நிதி இல்லம்மாங்க. அவங்க அப்பனுக்கு பேனா செலவைக்கிறதுக்கு, முகுல் ரோஹித்க்கு 50 லட்சம் கொடுக்கறதுக்கு, சித்தார்த் லூத்ராவுக்கு கொடுக்கறதுக்கு, கபில் சிபிலுக்கு கொடுக்கறதுக்கு, ஹரிசிங் மாணவிக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் காசு இருக்கும். இதை தூக்கிட்டு ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கீங்க, இவங்களாவது காரிதான் துப்புனாங்க, அவங்க எல்லாம் கழட்டிக்கிட்டே அடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த வழக்கோட விசாரணை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றமும் தடை கொடுத்திருக்குங்கிறத வாதமா எடுத்து வைக்க முடியும். அந்த வகையில் சவுக்கு சங்கர் இன்று மாலை அல்லது நாளை காலை ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு வெளியில வந்துருவார். இனிமே ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். பொழந்துகிட்டே இருப்போம். திமுகவோட ஆட்சி, அதிகார திமிர் இது அத்தனையும் போகும் வரை, அழிக்கும் வரை தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வெல்கம் அவர் பிரேவ் மேன் சவுக் சங்கர் அவர்களே, தொடர்ந்து பேசுவோம்.